மக்களின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மக்கள் சேவையில் தமிழக கூட்டுறவுத்துறை மகத்தான சாதனை. இந்த தை திருநாளை ஒரு திருநாளாக மட்டுமல்ல, ஒரு திருப்பு முனையாக மாற்றியிருக்கிறது தமிழக அரசு. ஜனவரி 4ஆம் தேதி முதல்வரின் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு. ஜனவரி 5ஆம் தேதி அரசாணை, வார்த்தை அல்ல செயல். அதுவே வாழ்வில் வந்த நம்பிக்கை. கரும்பு விவசாயிகளிடமிருந்து தரம் பார்த்து கொள்முதல். உழைப்பின் பலன் உழைப்பாளருக்கே. ரூபாய் 3000 ரொக்கமாக 1 கிலோ அரிசியாக, 1 கிலோ சர்க்கரையாக, ஒரு முழு நீள கரும்பாக, வேட்டியாக, சேலையாக தமிழ்நாடு முழுவதும் 2,22,91,710 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு, இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களுக்கு கைகளில் பரிசாக, முகத்தில் புன்னகையாக பொங்கல் பரிசு தொகுப்பு. ரூபாய் 248.66 கோடி ரூபாய், 3000 வீதம் ரொக்கம். ரூபாய் 6,677.51 கோடி பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 668.12 கோடி செலவில் வேட்டி சேலை. மொத்தம் ரூபாய் 7,604.29 கோடி செலவில் பொங்கல் பரிசு தொகுப்பு. எண்கள் பெரிது, ஆனால் மக்கள் மகிழ்ச்சி அதைவிட பெரிது. இது பணம் மட்டுமல்ல, இது பாசமும் பொறுப்பும். இவ்வளவு பெரிய தொகையை கையாள்வது சரியான நேரத்தில் சரியான நபர்களிடம். ஒரு ரூபாயும் தவறாமல், ஒரு குடும்பமும் தவறாமல் கொண்டு சேர்த்தது. டிஜிட்டல் உலகம் வியந்து பார்க்கிறது. மனித உழைப்பு வரலாறு எழுதுகிறது. இந்தியாவில் எந்த வங்கியும் செய்ய முடியாததை தமிழக கூட்டுறவுத்துறை செய்து முடித்தது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் தொடங்குகிறது ஒரு பொறுப்பு. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் வழியாக அந்த பொறுப்பு ஒழுங்காக வழிநடத்தப்படுகிறது. தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் அது பாதுகாக்கப்படுகிறது. அங்கிருந்து மாவட்ட, மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளில் பயணம் வேகம் எடுக்கிறது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் அந்த ஓட்டம் அலுவலகத்திலிருந்து மக்களை நோக்கி, இறுதியில் கூட்டுறவு பணியாளர்கள், விற்பனையாளர்களின் கைகளில் ஓட்டம் நிறைவு பெறுகிறது. ரொக்கமாக, நேரடியாக, ஒரு நொடியும் தாமதமின்றி பொதுமக்களின் கைகளில். இது சாதாரண விநியோகம் இல்லை. கூட்டுறவுத்துறை அதிகாரிகளின் திட்டமிடுதல், ஊழியர்களின் இரவு பகல் உழைப்பு, மொத்த கூட்டுறவுத்துறையின் அர்ப்பணிப்பு. இந்தியாவில் இதுவரை யாரும் செய்யாத வரலாற்று சாதனை. சவால்கள் இருந்தன, காலம் குறைந்தது, ஆனால் மக்கள் மகிழ்ச்சியே முதல்வரின் மன மகிழ்ச்சி. கூட்டுறவே நாட்டுயர்வு என்ற முழக்கம் இன்று மக்களின் வீட்டில் பொங்கல் மகிழ்ச்சியாக. இந்த பொங்கல் விழா மட்டுமல்ல, நம்பிக்கையின் அறுவடை. தமிழக அரசு மக்களுக்காக, மக்களுடன், மக்களோடு.